என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்கெல்லாம் என்னை பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாய்விட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அவங்க அப்பா அம்மா, கவின், இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கலாம். சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்க விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றா. என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. அந்த வீட்டில் போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது என்னோட சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன். அந்த பேக்ல ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோரு திறந்தோன்னையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரா, அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் மாமாவும் பாப்பாத்தியமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, ஒத்த விலையில் மயில் கம்மல், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கொலுசு, நீங்கள் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது, அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து 2 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன். அது அந்த பொட்டியோட சாவியை பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன், ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளேயே. அந்த ஹேண்ட்பேக்கில் 2 பழைய ஃபோன் இருக்கும். அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி வச்சு தான் திறக்கணும் அந்த பொட்டியை. வேற எதுவும் என்னோட அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் அங்கே இருக்கு. என்னால் ஒருத்தன் கூட இருந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன ஒருத்தனால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. நீங்கள் எந்த தப்பும் பண்ணிடல. என்னை பெற்று நல்லபடியாக வளர்த்து
ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அது தப்பா போயிருச்சு. நான் உண்மையாதான் இருந்தேன். நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு. சரி, என் தலையெழுத்து என்னவோ அதானே நடக்கும். முடிஞ்சு போச்சு என் லைஃப். இதை கண்டினியூ பண்றக்கோ இல்லை இதை இப்போ முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலயும் தெம்பில்ல, என் மனசுலயும் தெம்பில்ல. எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு. நான் கோழை ஆயிட்டேன். எதையும் ஃபேஸ் பண்ண முடியலனால நான் ரொம்ப கோழை ஆயிட்டேன். இதை எப்படி சொல்றது? உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா. நான் லூஸ் ஆயிட்டேன். ஐம் சாரிப்பா. நான் என் லைஃபை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே. என்னை மன்னிச்சிருங்க. என்னை பெற்றதுலேருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை. என் நேரம் ஏதோ ஒன்று ஆயிருது. இப்போ என்னை மன்னிச்சிருங்கப்பா. போதும், என்னால் முடியல. நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும், என்னை வெறுத்துருவீங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். காலம் பூரா உங்கள் கூடவே அவங்க அம்மா கூடவே உங்கள் கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் ஒருத்தன் கூட என்னால் இருக்க முடியாதுப்பா. இது என்னைக்கு என் தலையெழுத்து நான் நினச்சிக்கிறேன். போதும், நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப்பை. இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, பஞ்சாங்கம் பார்க்குறது, இதனால என்றைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரிப்பா. எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல. எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை. நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமாக நினச்சதே இல்லை. ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. நான் போகிறேன்ப்பா. இதுக்கு மேலேயே இருந்து எந்த விதத்துலேயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல்ல தப்பு. மன்னிச்சிருங்க. சாரி. ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி எனக்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீன்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளோ தெம்பலாம் இல்லப்பா. அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா. அது அசிங்கம். அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிரும். இவன் கூடயும் என்னால வாழ முடியல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க.
என்ன பெத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும். நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா? நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க. அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா? எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை. இது இந்த வாழ்க்கை வேண்டான்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை எனக்கு சரியில்லாம போயிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கு மேல நான் இனி எதுவும் வாழணும் அப்படின்லாம் நினைக்கல.